முன்னதாக தமிழ்நாடு மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 400க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 படகுகளுடன் 14 மீனவர்களை சிறைப்பிடித்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். விசாரணைக்கு பின்னர் மீனவர்களை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டமிட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வருவது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு நடத்துவது ஆட்சியா அல்லது வட்டிக்கடையா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். மத்திய பட்ஜெட்டில் தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆவடியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். மாநிலங்களுக்கு நிதி தராத ஒன்றிய அரசு கடன் தருது. அது வட்டி இல்லாத கடனா? வடக்கில் நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டி கடையா? எங்கு தேர்தல் வருகிறதோ அந்த மாநிலங்களின் பெயர்கள் மட்டுமே மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறுவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். அனைத்து மாநிலங்களுக்கான ஒன்றிய பட்ஜெட் சொல்லிட்டு பீகார் பீகார் பீகார்னு 6 முறை சொல்லுகிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன காரணம்? ஏன்னா அங்கதான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது விரைவில். கடந்த முறை நிதி அறிக்கையில் என்னாச்சு? ஆந்திரான்னு அறிவிச்சாங்க. பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ திட்டங்களை ஒதுக்க வேணாம்னு நான் சொல்லல. எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். மத்திய அரசு அறிவித்துள்ள வருமான வரி சலுகை இந்தியாவில் உள்ள 2% மக்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். திமுகவின் வாக்கு வங்கியை காங்கிரஸ் அபகரிக்க முயற்சி செய்வதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். டெல்லி பாஜக அலுவலகத்தில் நடந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், காங்கிரஸ் ஒட்டுண்ணியை போன்றது எனவும் அவர்களுடன் பயணிக்கும் மாநில கட்சிகளை அடுத்தடுத்து அழித்து வருவதாகவும் விமர்சித்தார். तमिलनाडु में कांग्रेस आज डीएमके की भाषा डबल जोर से बोलती है. उनको डीएमके के वोटर को लुभाना करके खुद की हैसियत बनानी है. இந்து என்ற அடையாளத்தை எடுத்துக்கொண்டு பாஜகவின் வாக்கு வங்கியை மட்டும் காங்கிரசால் அபகரிக்க முடியவில்லை எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். டெல்லி தேர்தல் முடிவை படிப்பினையாக கொண்டு இந்தியா கூட்டணி கட்சியினர் ஈகோவை தள்ளி வைத்துவிட்டு நாட்டின் நலனுக்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை வழியில் சிந்திக்க வேண்டும். அதேபோல் டெல்லி தேர்தல் முடிவை வைத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் இந்தியா கூட்டணியின் தோல்வியை ஒப்புக்கொள்ள தொடங்கிவிட்டதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். ஈகோவை நீங்க தவிர்க்கலன்னா நீங்க கோ அப்படின்னு மக்கள் சொல்லிடுவாங்கன்னு அவருக்கே இப்ப தெரிஞ்சிருச்சு. அதுக்கு டெல்லி தேர்தலே ஒரு உதாரணம். இப்ப டெல்லி தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றியை அவர் ஒத்துக்கொள்ள முடியாத நிலையில் அவர் இந்தி கூட்டணியின் அவல நிலையையும் ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் என்பது அவரது உள்ளுணர்வு காண்பிக்கிறது. இதுவே இன்று அவர்கள் தோல்வியை ஏறக்குறைய ஒத்துக்கொள்ள ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். தமிழகத்தில் திமுக கூட்டணியிலும் பிளவு இருப்பதாக தமிழிசை கூறினார். பழங்குடியின இளைஞர்களுடன் சேர்ந்து ஆளுநர் நடனமாடிய காட்சிகளை இவை. மத்திய அரசின் மை பாரத் திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சியின் துவக்க விழா சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டில் இருந்து வந்த பழங்குடியின மாணவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தங்கள் பாரம்பரிய முறைப்படி தலைப்பாகை அணிவித்து கௌரவித்தனர். இது அந்த ஊரு தலப்பாக்கட்டு. முன்னதாக பழங்குடியின மாணவர்களிடையே கலந்துரையாடிய ஆளுநர் ஆர் என் ரவி சமூக ஊடகங்களால் அனைவரும் இணைந்துள்ள நிலையில் மொழி என்பது மக்கள் வளர்ச்சிக்கு தடையல்ல என தெரிவித்தார். और वो बोलेगा तमिल में, आप सुनोगे हिंदी में. ये एप्लीकेशन डेवलप हो रहा है और डेवलप कौन कर रहा है जानते हो? आईआईटी मद्रास.
இந்தியாவில் பழங்குடியின மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக தெரிவித்த அவர் அதை கருத்தில் கொண்டே மை பாரத் உள்ளிட்ட பல திட்டங்களை பிரதமர் உருவாக்கியுள்ளதாக கூறினார். ஜோலார்பேட்டை அருகே பாலியல் தொல்லை கொடுத்து ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணியை தள்ளிவிட்ட கொடூர சம்பவத்தில் அந்த பெண்ணின் வயிற்றிலிருந்து சிசுவின் இருதய துடிப்பு நின்றுவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை திருப்பதி இன்டர்சிட்டி ரயிலில் பெண்களுக்கான பெட்டியில் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்த 35 வயது பெண்ணிற்கு பாலியல் தொல்லை தந்த இளைஞன் அந்த பெண்ணை கடுமையாக தாக்கி ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. லத்தேரி அருகே கீழே தள்ளிவிடப்பட்ட அந்த பெண் 4 மாதம் கருவுற்றிருந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். வயிற்றிலிருந்த சிசுவின் இதய துடிப்பு நின்றுவிட்டதால் உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவிற்கு கர்ப்பிணி மாற்றப்பட்டார். ஸ்கேன் செய்து பார்த்தபோது கரு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது தெரியவந்துள்ளதாகவும் சிசு உயிரிழந்து விட்டதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கருவை எப்படி அகற்றுவது என்பது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தீர்மானிக்கப்படும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட 4 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை அதே பள்ளியின் ஆசிரியர்கள் 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் வழக்கில் சிக்கிய 3 ஆசிரியர்கள் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அந்த அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட 4 ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் தாம்சன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் அனைவரும் பெண்களாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். எனினும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கிராம பிரதிநிதிகளுடன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பள்ளியில் சிசிடிவி பொருத்தி பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் விரைவில் பொருத்தப்படும் என உறுதியளித்ததால் நாளை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதாக கிராம பிரதிநிதிகள் உறுதியளித்தனர். திருச்சியில் கல்லூரி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிய அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இருதரப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவருக்கொருவர் ஆவேசமாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து ரூட் தள விவகாரத்தில் மோதல் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வெளிநாட்டு காதலியை கரம் பிடித்திருக்கிறார் நெல்லையைச் சேர்ந்த மின் பொறியாளர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள சிவந்திபுரம் கஸ்பா பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கிமுத்து. மென் பொறியாளரான இவர் மெக்சிகோ நாட்டில் தங்கி அங்குள்ள நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இசக்கிமுத்து தான் தங்கியிருக்கும் குடியிருப்பில் வசித்து வரும் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர் அசுவானி லோபஸ் என்ற பெண்ணை 6 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் அவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் பச்சை கொடி காட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து மெக்சிகோவில் இசக்கிமுத்துவுக்கும் அசுவானி லோபஸுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த கையோடு தம்பதியினர் இந்தியா திரும்பிய நிலையில் இசக்கிமுத்துவின் சொந்த ஊரான பாபநாசத்தில் இந்து முறைப்படி இருவருக்கும் திருமண வரவேற்பு வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. மெக்சிகோவில் மலர்ந்த காதல் கடல் கடந்து இந்தியா வரை பயணித்துள்ளது. அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கட்டாஞ்சி மலையடிவார பகுதியில் யானை கூட்டம் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானைகள் கட்டாஞ்சி மலையடிவார பகுதியில் உள்ள பேக்கரியின் கதவை முட்டி உடைத்தன. பின் தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் தென்னை மரங்களை நாசம் செய்தன. தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் பட்டாசுகளை வெடித்து யானைகளை விரட்டினர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானை கூட்டம் வனப்பகுதிக்குள் சென்றது. இந்நிலையில் யானைகள் நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வீட்டிற்குள் புகுந்த நாகப்பாம்பு படமெடுத்து ஆடியதால் வீட்டில் இருந்தவர்கள் கதிகலங்கி போயினர். புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த போது கழிவுநீர் கால்வாயில் இருந்த நாகப்பாம்பு ஒன்று வீட்டிற்குள் புகுந்ததைக் கண்டு கூச்சலிட்டார். வீட்டின் திரைச்சீலை மீது ஏறிய நாகப்பாம்பு படமெடுத்து ஆடியதால் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் 6 அடி நீள நாகப்பாம்பை லாவகமாக பிடித்தனர். குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் நாகப்பாம்பு உலவியது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகா கும்பமேளா நடக்கும் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் சந்தியா ஆர்த்தி காட்சி இது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கா, யமுனா, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளாவில் நாள்தோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித் ஷா, பிரபல தொழிலதிபர்கள், நடிகர்கள் உள்ளிட்டோர் புனித நீராடினர். இந்த நிலையில் திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 40 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட இருப்பதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வரும் 26ஆம் தேதியுடன் கும்பமேளா நிறைவடைய இருப்பதால் மேலும் அதிகமான பக்தர்கள் பிரயாக்ராஜை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். மணமகனின் சிபில் ஸ்கோர் குறைவாக இருப்பதாக கூறி கடைசி நேரத்தில் பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் மகாராஷ்டிராவில் நிகழ்ந்துள்ளது. முர்திசாபூரை சேர்ந்த பெண் ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க வரன் பார்த்தனர். மணமகனின் ஜாதக பொருத்தம் அனைத்தும் ஒத்துப்போகவே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் மணமகனின் சிபில் ஸ்கோரை மணமகளின் தாய்மாமன் சரிபார்த்துள்ளார். அதில் மணமகன் பல்வேறு வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு அதனை முறையாக திருப்பி செலுத்தவில்லை என்பது தெரியவந்தது. இதையடுத்து கடனில் மூழ்கியிருப்பவருக்கு பெண் தர மறுத்துள்ளதால் திருமண பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது. மாப்பிள்ளைக்கு நிரந்தர வேலை, சொந்த வீடு வரிசையில் தற்போது சிபில் ஸ்கோரும் எதிர்பார்ப்புகள் பட்டியலில் இணைக்கப்படுவதால் பெண் தேடுவோர் கலக்கமடைந்துள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மேலும் 3 பிணை கைதிகளை ஹமாஸ் ஆயுத குழு ஒப்படைத்த நிலையில் பதிலுக்கு 183 சிறை கைதிகளை இஸ்ரேல் ராணுவம் விடுவித்தது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 15 மாதங்களாக போர் நீடித்து வந்த நிலையில் கடந்த மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் ஆயுத குழு தனது பிடியில் இருந்த இஸ்ரேலிய பிணை கைதிகளை படிப்படியாக விடுவித்து வருகிறது. இதற்கு பதிலாக இஸ்ரேல் வசம் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளும் விடுவிக்கப்பட்டு வருகிறார்கள். 5வது கட்டமாக இஸ்ரேலைச் சேர்ந்த 3 பேரை ஹமாஸ் விடுவித்தது. அவர்கள் காரில் அழைத்து வரப்பட்டு காசாவில் செஞ்சிலுவை சங்கத்தினர் வசம் ஒப்படைக்கப்பட்டனர். அதன் பின் தாயகம் திரும்பிய அவர்களுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்பு அளித்தனர். போர் நிறுத்த ஒப்பந்தப்படி 5வது கட்டமாக 183 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவித்துள்ளது.